இங்க பாருப்ல, இந்த மாசம் திருச்செந்தூர் போறோம், பழனி போறோம். ஏய் அப்படியே கொடைக்கானல் போறோம். அடுத்து எங்க போறோம்? பிச்சை எடுக்க போறோம். ஏங்க, இந்த 2 பொண்ணுங்கள்ல யார் அழகா இருக்காங்க? இந்த பக்கம் சொன்னாலும் அடி விழுவும், அந்த பக்கம் சொன்னாலும் அடி விழுவும். நல்லா யோசனை பண்ணி தான் பதில் சொல்லணும். இவங்க 2 பேர்த்த விட நீ தான் அழகா இருக்க. சரியான பதில். ஏங்க இங்க பாருங்க, ஒருத்தன் என் போட்டோவை கேட்டு சாவடிக்கிறாங்க. அனுப்பி விட. யோ, நீலாம் என் புருஷனா? அறிவு இருக்கா இல்லையா? ஒருத்தன் என் போட்டோவை கேட்கறான், நீ அமுச்சு விடுன்னு சொல்லிட்டு இருக்கிற. அட அனுப்பி விடுப்ல, உன் போட்டோ பார்த்த உடனே அவன் செத்துருவான். அண்ணா 1 கிலோ கறி கொடுங்க. 1 கிலோ கறி 200 ரூபா கொடுமா. 200 ரூபாயா? 195 ரூபா தான் போர்டுல போட்டிருக்கு. 5 ரூபாய்க்கு கொஞ்சம் கறி எக்ஸ்ட்ரா தாமா போட்டிருக்கேன். இந்தா எக்ஸ்ட்ரா கறி எடுத்துரு, நான் கரெக்டா 195 ரூபா தான் தருவேன். ஏங்க ஏன் எப்பயுமே சோகமாவே இருக்கீங்க? சிரிச்சா கடன் கேட்கறாங்க புள்ள. ஒரு சின்ன குட்டி கதை சொல்லிட்டு கிளம்பு. ஒருத்தனுக்கு எந்திரிச்சு நிக்கவே ஒக்கில்லையா, அவனுக்கு 9 பொண்டாட்டி கேக்குதா. ஹே கூகுள், நெருப்பு இல்லாம சமைக்கிறது எப்படி? ஒரு பாத்திரத்தை எடுத்துக்கொள்ளவும். கரண்ட் அடுப்புல வைக்கணுமா? இல்ல, அந்த பாத்திரத்தை எடுத்துட்டு போய் 4 வீட்ல வாங்கி தின்னுட்டு தூங்குடி நாசமா போனவளே. எந்த டேல பிறந்த நீ? நான் வெனஸ்டே. சரி, நீ என்னைக்கு பிறந்த? நான் என்ன திடீர்னு கேட்டான். ஞாயிற்றுக்கிழமை. லூசு, ஞாயிற்றுக்கிழமை லீவு. சாம்பார் சாதம் வேணாம். தயிர் சாதம் வேணாம். உப்மா வேணாம். பிரியாணி. ஒரு 5 நிமிஷம் லைட்டா சாப்பிட்டு வந்துடுறேன். அண்ணா நான் அழகா இருக்கேனா? அதையா ஏன்ட்ட கேட்குற? உன் பாய் ஃப்ரெண்ட்ட போய் கேளு. எனக்கு தான் பாய் ஃப்ரெண்டே இல்லையே. இதுல இருந்தே தெரியலையா நீ எவ்வளவு அழகா இருக்கன்னு? அண்ணா சொல்லுங்க. ஒரு 7up பாட்டில் வேணும். இந்தாம்மா. எவ்வளோண்ணா? 40 ரூபா. 40 ரூபாயா? சரி வேணாண்ணா. ஏமா? இல்ல, எங்க அப்பா 50 ரூபாய்க்கு தான் வாங்கிட்டு வர சொன்னாரு. சரி 50 ரூபாய் தரேன், வாங்க. குடுக்குறீங்களா? இந்தாங்கண்ணா 50 ரூபா. உங்க எல்லார்கிட்டயும் ஒரு கேள்வி கேக்குறேன். 100 வயசு வரையும் உயிரோட வாழணும்னா என்ன பண்ணும்? அதுக்கு முதல் 99 வயசு வரைக்கும் உயிரோட இருக்கணும். நேத்து நீ எந்த நிலைமையில வீட்டுக்கு வந்தேன்னு தெரியுமா? அப்படி என்னடா கண்ணு மண்ணு தெரியாம குடிக்கணும்னு உனக்கு கேக்குது? நேத்து நான் குடிச்சே ஆக வேண்டிய கட்டாயம் இருந்தது. அப்படி என்ன கட்டாயம்? என்னாச்சு? பாட்டில் முடி தொலைஞ்சிருச்சு. மென்டல் டார்ச்சர்ல நீ எதனா எசுக்கு புசுக்கா பண்ணிட்டு போய் உள்ள உட்காந்துலான்னு பாக்குறேன் ப்ரோ. கட்சியில நான் அதுக்கு தான் ப்ரோ ட்ரை பண்றாங்க. நீ இவனுங்க குடுக்குற பிரச்சனை. கரெக்டா நைட் 12 மணிக்கு நானே வீட்டு விட்டு வந்துருவேன். நீ வாசல்ல கார் கிட்ட ரெடியாரு, ஓடி போயிடலாம். மாதவி, அதான் கார் இருக்கே, அப்புறம் எதுக்கு ஓடணும்? அக்கா, உங்க பையன் படிச்சிட்டு இருந்தானே, படிச்சு முடிச்சிட்டானாக்கா? இன்னும் படிச்சு முடிக்கலாமா? என்னமோ அறியறாமே, அந்த பெரிய படிப்பு படிச்சிட்டு இருக்கான். ஏன் ஏஞ்சி போகுது? என் பையன் பெரிய படிப்பு படிக்கிறான்ல, அத போறாம. ஏங்க, தீபாவளிக்காவது 4 பவுன் செயின் எடுத்து தருவீங்கன்னு நினைக்கிறேன். எவ்வளவுங்க செலவாகும்? நீ நினைக்கிறதுக்குலாம் செலவாகாது புள்ள. ஏங்க, நீங்க ரொம்ப அழகா இருக்கீங்க. அப்படிங்களா? இது எங்க அக்கா கிட்டயும் கொஞ்சம் சொல்றீங்களா? உங்களுக்கு அக்கா வேற இருக்காங்க. எங்க? இதோ இங்கே. ஏங்க, மதுரைக்கு துரு பஸ் இருக்கா? இங்க துரு பஸ் எல்லாம் வராதுங்க, பெயிண்ட் அடிச்ச பஸ் தான். ஒரு பொண்ணுடைய மனசு ஒரு பொண்ணுக்கு தாங்க தெரியும். அதே போல ஒரு ஆணுடைய மனசு ஆல்கஹால் உள்ள போனதுக்கு அப்புறம் தாங்க தெரியும்.
இந்தாங்க டீ குடிங்க. மாமா இந்தாங்க காஃபி குடிங்க. சம்பளம் இன்னும் கொடுக்கலப்ல, ஒரு வாரம் ஆரம்பிட்டாங்க. உனக்கு டீ ஓகேடா? உனக்கு காஃபி ஒரு கேடா?